ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொரியன் டிராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஜட்ஜ ஒரு மெக்கானிக் பையன் மிரட்டிட்டு இருந்தான்ல, அவனை ஜட்ஜ் கொண்டிருப்பாரு. டான் தூண்டுதல்ல பண்ணாலும் கொலை தான். இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி டான் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவரோட செக்ரட்டரி டான் கிட்ட ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மூத்தவன் இருக்கான்ல, அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்துருப்பாங்க போல. அதுக்கப்புறம் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த சித்தி தான் இப்ப இருக்கிறது. அவங்களுக்கும் இந்த மூத்தவனுக்கும் ஒத்து வரல போல. அது மட்டும் இல்லாம அப்பாவோட பாசமும் அந்த அளவுக்கு கிடைக்காம இருந்திருக்கான். இவர் பிசினஸ் இருந்திருப்பார்ல. இப்ப நானும் அந்த பையன் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அப்படி வாசல்லே ரத்த வெள்ளமா கிடக்கு. உள்ள போய் பார்த்தா 5-6 பேருக்கு மேல கொலை பண்ணி போட்டிருக்கான் அந்த மூத்தவன். இவங்கெல்லாம் இவங்க அப்பாவை ஒரு மாதிரி பேசினாங்களாம். அதனால இவனுக்கு கோவம் வந்துருச்சா, கொண்டுட்டானா. அதுவும் அசால்ட்டா உட்கார்ந்துருக்கான். ஒரு சின்ன வருத்தமும் பயமும் கூட இல்ல அவனுக்கு. இப்ப அப்படி திரும்ப போன எபிசோட் கடைசி சீனுக்கு வந்தா ஜட்ஜ் அந்த மெக்கானிக்கை கொண்டுட்டாரா, அப்படி முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காரு. டான் ஜட்ஜு கிட்ட என் பையனும் கடைசி நேரத்துல இப்படிதான் கஷ்டப்பட்டானான்னு கேட்க ஜட்ஜ் அப்படியே அதிர்ச்சியிலே உட்காந்துருக்காரு. செக்ரட்டரியும் டானுக்கு ஒரு சேர் தூக்கி வந்து போட டான் ஜட்ஜு முன்னாடி உட்காந்துட்டு பதில் சொல்லுன்னு கேட்டாலுமே ஜட்ஜ் எதுவுமே பேசல. அப்படி பித்து பிடிச்ச ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. டான் வேற சிகரெட் அடிச்சு ஊதுன்னு ஊதிட்டு தான் இருக்காரு. ஆனாலுமே ஜட்ஜ் அப்படி இருக்க படார்னு ஜட்ஜு செவுட்லி டான் போட்டாரு. தப்பு பண்ணாத வரைக்கும் தான் மரியாதை, தப்பு பண்ணா அப்படிதான் மரியாதை இல்லாம கிடக்கணும். இப்போ உங்க பையனோட கேஸ் 1 வாரத்துல இருந்து 1 மாசத்துக்குள்ள பரபரப்பா போகும். போலீஸ் கிட்ட வேற வீடியோ ஆதாரம் இருக்கு. அது மட்டும் உங்க பையன் தான் நிரூபிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தண்டனையில இருந்து தப்பவே முடியாது. அப்போ நான் மட்டும் ஜட்ஜா இருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்வேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இருந்தாலும் நீ ஒரு மதிப்புக்குரிய ஜட்ஜா இருந்திருக்க, உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஆனா எனக்கு கொலை பண்றது ரொம்ப ஈஸி. இந்த வேலை செய்யறதுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன்ற மாதிரி பேசுறாரு. அப்புறம் ஏதாவது டீடைல்ஸ் சொல்லணும், என்ன மீட் பண்ணணும், இந்த செக்ரட்டரியை கான்டாக்ட் பண்ணி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவனும் காரை கொடுத்துட்டு போறான். இப்போ ஜட்ஜு கார்ல உட்காந்து கதறி அழுத்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் டானு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே செக்ரட்டரி கிட்ட நீ ஒரு 4 விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. மூத்தவனை அரெஸ்ட் பண்ணால லேடி இன்ஸ்பெக்டர், அவளை பத்தி விசாரிக்கணும். 2வது, மூத்தவன் கேஸ் வரும்போது ஜட்ஜ் தான் தீர்ப்பளிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கணும். 3வது, இந்த ஜட்ஜி என்ன பண்றான் ஏது பண்றான்னு 24 மணி நேரமும் கண்காணிக்கணும். 4வது, சப்போஸ் மூத்தவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஜெயிலில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி வை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜட்ஜை பார்த்தா அவர் யார்ட்டையே ஃபோன் பண்ணி வர சொன்னார்ல, அது லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் போல. கேஸ் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காரு. அவங்க இப்பவும் ஜட்ஜு ஒய்ஃப் இறந்ததை பத்தி தான் பேசுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் இறந்தப்போ உங்க பையன் ரொம்ப வருத்தப்பட்டான், அவனுக்காகவாது கல்பிட்ட பிடிக்கணும்னு நான் நினைச்சேன். அப்ப மட்டும் நீங்க ஜட்ஜா இருந்தீங்கன்னா நீங்க நல்ல தீர்ப்பு எழுதிருப்பீங்கன்னு சொல்ல, நம்ம சட்டத்தை குறை சொல்லவே முடியாது, தீர்ப்பு அப்படி வந்திருக்குன்னா அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜட்ஜா இருக்க முடியாதுல்ல, என்ன இருந்தாலும் ஒரு ஜட்ஜி ஃபேமிலி கேஸ் அட்டன் பண்ண முடியாதுல்லன்னு சொல்றாரு. அப்ப அவனை நான் விட்டுட்டேன், ஆனா இந்த தடவை விட மாட்டேன் அப்படின்னு லேடி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அதோட ஜட்ஜும் அவனை பார்க்கணும்னு சொல்ல யாருக்கும் தெரியாம அவன் ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. ஜட்ஜு மறைஞ்சிருந்து அவனை பாக்குறாரு. ஏற்கனவே வேற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்ல போறாரு. இது தெரியாம லேடி இன்ஸ்பெக்டர் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி ஜட்ஜு வீட்டுக்கு போய் நைட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க பையன் அப்படி கூலா வரான். அவனுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை நடக்குன்னு தெரியுமா தெரியாதா ஒன்னும் புரியல. அவன் லைஃப் நார்மல் ஆயிட்டு, ஆனா ஜட்ஜோட லைஃப் தான் நிறைய கொடூரமாயிருச்சு. அப்ப லேடி இன்ஸ்பெக்டர் ஜட்ஜுக்கு போன் பண்ணி சார் நான் இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் திரட்ட வேண்டியிருக்கு, அதை திரட்டிட்டு அப்படி இந்த கேஸ் ப்ராசிக்யூஷன்ல கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசிக்யூட்டர் பேரை சொல்ல, அது ஒரு லேடி ப்ராசிக்யூட்டர். அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, எந்த லஞ்சமும் வாங்க மாட்டாங்க போல. அது மட்டும் இல்லாம எபிசோட் ஸ்டார்டிங்ல டானை ஜெயில வச்சதே இந்த ப்ராசிக்யூட்டர் தானா. டான் கேஸ்ல யாராவது தில்லுமுள்ளு பண்ணாங்க, லஞ்சம் வாங்கினாங்க, எல்லாத்தையுமே அந்த டைம்ல வெளில கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் யாராலையும் எதுவும் பண்ண முடியாம டான் ஜெயிலுக்கு போயிருந்திருக்காரு. இப்ப லேடி இன்ஸ்பெக்டர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஏற்கனவே வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, அது மாதிரி விட்னஸ்க்கு லீயோட பையன் இருக்கான், அப்புறம் எப்படியாவது கண்ணை கண்டுபிடிக்கணும், அப்புறம் மூத்தவன் கொலை நடந்த டைம்ல அங்கதான் இருந்தா அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லாம அவனை ஜெயில அடைச்சிடலான்னு பிளான் பண்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையிலாவது ஜட்ஜ் வெளியில கிளம்பும்போது அவரோட முகத்தை கண்ணாடியில பார்க்க அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, இவ்வளவு தப்பு பண்றாரு. அதே நேரம் அவரோட பையனும் படிக்கிறதுக்காக வெளியில கிளம்புறான். அவன் இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டான். ஆனா ஜட்ஜ் இங்க நடக்கிற பிரச்சனை எதையுமே சொல்லல. இப்ப ஜட்ஜ் டானோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி நான் டானை மீட் பண்ணணும்னு கேட்க, இந்த செக்ரட்டரி பைப்புல டானோட வீட்டுக்கு வெளியில தான் நின்றுப்பான் போல. இப்ப அப்படி கார்லயும் ஏறி கிளம்புறாரு. என் வீட்டுக்கு வெளியிலே தான் நின்னீங்களா அப்படின்னு கேட்க அந்த செக்ரட்டரி எந்த பதிலுமே சொல்லல. இப்ப அப்படி டானை மீட் பண்ணது கொண்டு விட்டா அங்க போய் லேடி இன்ஸ்பெக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே டான் கிட்ட சொல்லிடுறாரு. அவங்க கிட்ட ஏற்கனவே வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, விட்னஸ் இருக்கு, அப்புறம் அந்த கண்ணை கண்டுபிடிக்க போறது, அந்த டைம்ல மூத்தவன் அங்க இருக்கான்றதை ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் இந்த கேஸை ப்ராசிக்யூஷனுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம அந்த லேடி ப்ராசிக்யூட்டர் 5 வருஷத்துக்கு முன்னாடி டானை ஜெயில வச்சவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு டானும் ஜட்ஜோட மூஞ்சி சரியே இல்லாத பார்த்துட்டு என்ன நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா, ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்ற குற்றம் உணர்ச்சியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதெல்லாம் இருக்காது, அது எப்படி இருக்கும், இது என்ன கொலையா மாட்டிப்போன்ற பயத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாவம் ஜட்ஜுக்கு நேத்து தான் கொலை. ஆனா டான் பையனோட ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து ஜட்ஜோட நிம்மதியே போச்சு. இப்ப அப்படி
அப்படி இங்க கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அங்க ஒரு ஆள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி துறைமுகத்துல கன்ஷாட்லாம் கேட்டுச்சுல, அந்த விஷயத்த பத்தி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறான். மூத்தவன் நைட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த பையன் கண்ணாடிக்கு வெளியில நின்று அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக பாத்துட்டு இருக்க லேடி இன்ஸ்பெக்டர் பக்கத்துல நிக்கிறாங்க. இந்த பையன் அவனை பார்த்துட்டு அவன் மாதிரி தெரியல, கொஞ்சம் இருட்டா இருந்துச்சா அப்படின்னு வளரும் போது லேடி இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சு போச்சு இந்த பையன் நல்லா போய் சொல்றான்னு. யாரா நீ, யாரா அவன் அனுப்புனது அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரத்துல லேடி இன்ஸ்பெக்டர் கூட இன்னும் 2 போலீஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆளை துரத்தி பிடிக்கிறாங்க. அவன் யார் அப்படின்னா இந்த மூத்தவனுக்கு ஒருத்தன் கண்ணு வாங்கி கொடுத்தான்ல, அவன் இந்த ஆள்கிட்ட இருந்து தான் கண் வாங்கியிருக்கான். அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி டானை கட்டுறாங்க. டான் ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு வந்திருக்காரு. உள்ள போலான்னு பார்த்தா ஒருத்தன் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்கறான். செக்ரட்டரி பிடிச்சா அவனை வெளுன்னு வெளுத்து அவன் மூஞ்சில ஒரு கட்டையை வச்சு அடின்னு அடிக்க கூட இருந்த 4-5 பேர் பயந்துட்டானுங்க. அப்படியே கெத்தா டான் உள்ள போக யாரோட இடம்னு பார்த்தா லேடி பாஸோட இடம் தான். அங்கேயே உட்காந்து கறியை தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து மூத்தவனுக்கு ஒருத்தன் கண் வாங்கி கொடுத்தானே அவன் பேரை சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்குள்ள இவருக்கு நியூஸ் வந்துருச்சு போல, அது லேடி பாஸோட ஆளுன்றது தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. அவனை ஏற்கனவே அடிச்சு இழுத்துட்டு வந்தாங்கல்ல, அப்ப கூட நான் பார்த்தாரு. நாளைக்கு காலையில நான் அவனை பார்க்கணும்னு சொல்லி கேட்க லேடி பாஸும் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் என் தம்பி மாதிரி இருந்தவனை இழந்துட்டேன், திரும்பவும் என் ஆட்களை இழக்கணுமா, அதுவும் கொலை பண்ணதே உங்க பையன் தான், திரும்பவும் என் ஆட்களை இழக்கணுமான்ற மாதிரி பேச டான் இருந்துட்டு இப்ப கூட நான் நினைச்சா இந்த இடத்தையே சுக்குநூறு அழிச்சிருவேன், எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிடுவேன். என் 2வது பையன் ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ அந்த ஆக்சிடென்ட்டை மறைக்கிறதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணியிருக்க, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் இதுக்கப்புறம் இங்க வரணுமா இல்ல நீ இங்க இருந்து காணாம போறியான்றதெல்லாம் நீ அடுத்து பண்ண போறதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சா அங்க நம்ம லேடி இன்ஸ்பெக்டர் சீஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் தேவையில்லாம ஏன் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, எதுக்கு டானோட பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அப்படி இப்படின்னு திட்டுறாரு. இப்போ எப்படியும் இல்லீகலா டானோட பையனை பிடிச்சதுனால டிசிப்ளினரி கமிஷன் எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க, எப்ப என்ன சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஆர்டர் வரும், நீ அது வரைக்கும் சும்மா இரு அப்படின்னு சொல்லி சீஃப் சொல்ல, அதெல்லாம் ஆர்டர் வரட்டும், வர வரைக்கும் நான் போலீஸ் தானே, நான் என்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் லேடி இன்ஸ்பெக்டர் கூட 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த போலீஸ்காரங்களும் மூத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணவனோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவன் கதவை திறக்கலன்னு கதவை உடச்சு உள்ள போறாங்க. பார்த்தா வீட்டுக்கு பின்புறத்துல உள்ள ஒரு மரத்துல அவன் தூக்குல தூங்கிட்டு கிடக்கான். லேடி இன்ஸ்பெக்டர் விஷயம் தெரிஞ்சு அவங்களும் வர அவங்களுக்குலாம் செம்ம காண்டாகுது, பயங்கர ஆத்திரம், இவனுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணுவானுங்க, எத்தனை பேரை கொல்லுவானுங்க அப்படின்னு. அதே ஆத்திரத்துல நைட்டு சரக்கடிக்கிற இடத்துல ஜட்ஜு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தேன், அவங்களால ஒரு உயிரையே எடுக்க முடியுமா, இவ்வளவு தூரம் போவாங்களா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இப்ப 7 பேர் செத்துருக்காங்க, நான் தான் நல்ல போலீஸ் இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா சரக்கடிச்சிட்டு நம்ம கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, விட்னஸ் இருக்கு, அதே மாதிரி ப்ராசிக்யூட்டர் நல்லவங்க, அவங்களையும் விலைக்கு வாங்க முடியாது, நீங்க மட்டும் தீர்ப்பு எழுதுனீங்க அப்படின்னா நம்ம 3 பேர் சேர்ந்து அவனுக்கு நல்ல பெரிய தண்டனையா கொடுக்க முடியும், நான் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறேன், நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, அது அந்த டானாவே இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜட்ஜ் அப்படியா இருக்காரு. அப்புறம் சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்புறாங்க. லேடி இன்ஸ்பெக்டர் குடிச்சிருக்கிறதுனால ஒரு ஆக்டிங் டிரைவர் வர சொல்லியிருப்பாங்க போல. அவங்க கார்ல ஏறையுமே ஜட்ஜ் அந்த டிரைவரை பார்க்க டிரைவரோட மூஞ்சி மொழியே சரியில்லை, இவருக்கு ஏதோ சந்தேகமா வருது. கார் வேற கிளம்பிடுச்சு. டக்குனு லேடி இன்ஸ்பெக்டருக்கு திரும்ப ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவங்க நல்ல போதையில இருக்காங்கல்ல, ஃபோன் எடுக்கல, வீட்டுக்கு போனது கால் பண்ணுமான்னு மட்டும் வாய்ஸ் மெயில் அனுப்புறாரு. அப்படி இன்னொரு பக்கம் டானை பார்த்தா அவர் ஆக்சிடென்ட்ல இருந்த தன்னோட 2வது பையனோட மெமரியல் ரூம்ல இருக்காரு. அப்ப இந்த செக்ரட்டரி டான் கிட்ட வந்து இந்த லேடி ப்ராசிக்யூட்டர் தான் இவரோட பையன் கேஸ்க்கு ஆஜராக போறாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லியிருந்தார்ல, அந்த விஷயம் உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. ஜட்ஜி வேலைக்கு ஒரு கால் டாக்ஸில போய்கிட்டு இருக்க அப்ப லேடி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. அப்புறம் அப்படி தீர்ப்பு எழுதுற டைம்லயும் அவர் அப்படி பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரே தவிர அவருக்கு கான்சென்ட்ரேஷனே இல்ல. அந்த மெக்கானிக்கை கொண்டதுதான் திரும்ப திரும்ப வருது. எல்லாருமே பேந்த ஜட்ஜை தான் பாக்குறாங்க. அப்புறம் அவரும் கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஹியரிங் தள்ளி வைக்கிறேன்னு சொல்றாங்க. கிளம்பிட்டாரு. நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாரு. அங்க போய் லேடி இன்ஸ்பெக்டர் தேடினா அவங்க இன்னும் வேலைக்கு வரலன்னு சொல்ல கூட ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டுட்டு லேடி இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே போறாங்க. அங்கேயும் போய் கதை தொட்டினா கதை திறக்கவே இல்லை. அப்புறம் இந்த லாக்கெல்லாம் திறப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு லாக்க திறக்க உள்ள போய் பார்த்தா யாரையுமே காணும். ஆனா வீடு கொஞ்சம் கலைஞ்சு போய் கிடக்கு. கூட வந்த போலீஸும் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஜட்ஜுக்கு ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு புரியுது. அப்படி வேகமா கார்ல டானோட காரை மறிச்சு நிறுத்துறாரு. நிறுத்திட்டு வேகமா போய் டானோட கண்ணாடியை தட்டுன்னு தட்டி தரன்னு கத்துறாரு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு. லேடி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணீங்க, அந்த பொண்ணு அவளோட வேலையை மட்டும் தானே பார்த்தா, அவ என்ன பண்ணா, எதுக்காக அவன் மேலாம் கை வைக்கிறீங்க, ஆச்சா புச்சான்னு கத்துறாரு. அப்புறம் டான் அப்படியே வெளியில வந்து முறைச்சுக்கிட்டே ஜட்ஜை நோக்கி நடந்து வர ஜட்ஜ் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட என்ன பார்க்கணும்னா செக்ரட்டரி கிட்ட கேட்டுட்டு பார்க்க வரணும்,
இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதே மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப ஜட்ஜி இந்த வேலையை பண்ணதுனால அவர் அப்படி கையில கட்டி சோத்துல தொங்க விட்டுருக்காங்க. இந்த செக்ரட்டரி வேற தண்ணியை தூக்கி அடிக்கிறான். ஏற்கனவே 2-3 அடி வேற கொடுத்துருப்பான் போல. இந்த சட்டம்லாம் மத்தவங்களுக்கு தான், இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்கூடாதுன்னு வான் பண்ணி அனுப்புறான். நைட்டு ஜட்ஜுக்கு தூக்கமே வரல, என்ன வலிக்குதோ அப்படி உருண்டுகிட்டே கிடந்தவரு யாருக்கோ ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு கேட்கிறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இந்த அரசியல்வாதிகிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசியிருப்பார் போல. நைட்டு ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது, அந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்காரு. அரசியல்வாதியும் எதுக்கு இங்க வர சொன்ன, தனியா எங்கேயாவது மீட் பண்ணலான்னு போது என்ன ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போய் இவருக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த டான் வந்து பார்த்தது, ஜட்ஜு தான் கல்பிரேட்னு டானுக்கு தெரிஞ்சது, எல்லாத்தையுமே சொல்றாரு. அதோட டான் பையன் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான்ல, அதனாலதான் இப்ப என்ன விட்டு வச்சிருக்கான். ஆனா இந்த கேஸ் அவனுக்கு சாதகமா முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன உயிரோட விடுவானான்னு தெரியல, நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அரசியல்வாதி அங்கிருந்து போய் லேடி பாஸை சந்திச்சு பேசுறாரு. லேடி பாஸையும் ஏற்கனவே டான் மிரட்டிட்டு போனார்ல, அவங்களும் இப்ப டான் எதுக்க முடியாதுன்ற நிலைமையில தான் இருக்காங்க. அப்ப இந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னா, நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம், அதோட ஜட்ஜையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டோம்னா அந்த டானை நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்றாரு. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி புதுசா ஒரு லேடி ப்ராசிக்யூட்டர் வராங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. அவங்க பார்க்க நல்லா ஆளு தில்லா இருக்காங்க. பாய் கட்லாம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து டான் பையனோட கேஸ்ல இன்னும் டீடைல்ஸ் வேணும், சிலது மிஸ் ஆகுதுன்ற மாதிரி கேட்க அந்த 2 போலீஸும் அதெல்லாம் இல்லையே, லேடி இன்ஸ்பெக்டர் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இந்த லேடி ப்ராசிக்யூட்டரும் ஏப்ரல் 8ஆம் தேதி கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஏப்ரல் 11ஆம் தேதி லீயோட ஃபேமிலி கொல்லப்பட்டிருக்கு, ஏப்ரல் 12ஆம் தேதி லீயும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மற்றவங்களும் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா கரெக்டு தான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா ஏப்ரல் 16ஆம் தேதி மூத்தவனுக்கு கன் கொடுத்தவன் செத்துருக்கான். அப்ப மூத்தவனை பத்தி மட்டும் ஏன் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது அந்த கன் கொடுத்தவன் சாவறதுக்கு முன்னாடியே தானே அந்த மூத்தவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்ப கன் கொடுத்தவன் கொலையில வேற ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, அதை பத்தின டீடைல்ஸ் ஏன் இல்லன்னு கேட்கறாங்க. அப்புறம் 2 திட்டிட்டாங்க கிளம்புறாங்க. அப்படியே நேரம் டான் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி உள்ள உடனே லேடி ப்ராசிக்யூட்டர், உங்க பாச போனதட ஜெயிலுக்கு அனுப்புனதே நான் தான், தூக்கி மறுபடியும் உள்ள வைக்கணுமா, வாரண்ட் வேணுமான்னு கேட்க அதுக்கப்புறம் தான் டானு கிட்ட இன்ஃபர்மேஷன் போகுது. டானும் லேடி ப்ராசிக்யூட்டர் பேச வராரு. என் பையனோட கேஸ் உங்ககிட்ட தான் இப்ப இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்குள்ள உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு போல, உங்க பையன் இறந்துட்டானாமே, என்னோட அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த லீயோட ஃபேமிலி இறந்திருக்கு, லீ இறந்திருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண 2-3 பேர் இறந்திருக்காங்க, மூத்தவனுக்கு கன் கொடுத்தவன் 2 நாளைக்கு முன்னாடி இறந்திருக்கான், இதெல்லாம் என்ன கதைன்னு ஒன்றும் புரியல, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டான் கொஞ்சம் கூட அசரல, நான் மொத்தத்தையும் கண்டுபிடிப்பேன், இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமோ போவேன் லேடி ப்ராசிக்யூட்டர் சொல்ல, உங்களால எவ்வளவுதான் போக முடியும்னு நினைக்கிறீங்க, நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலா சொல்றாரு. அப்புறம் பேசி முடிச்சுட்டு லேடி ப்ராசிக்யூட்டர் டாக்ஸிக்காக டான் வீட்டுக்கு வெளியில நிக்க, அப்போ ஒரு டாக்ஸி வந்து இவங்களை பிக்கப் பண்ணுது. அவன் இவங்க கிட்ட, நீங்க லேடி ப்ராசிக்யூட்டர் தானே, உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா, அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் போய் நிறுத்துறான். உள்ள போய் பார்த்தா லேடி பாஸ் தான் நிக்கிறாங்க. நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா, உன்ன மாதிரிலாம் ஒரு ஆளை பார்க்கணுமான்னு அப்படின்னு நக்கலா சிரிக்க, லேடி பாஸும் நீங்க இப்போ டானை தானே பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, டானம் பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா நமக்கு காட்டல. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஒரு ஆளு ரோந்துல இருந்த போலீஸ்காரங்க டீ குடிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல போய் நின்று, நான் ஒரு கொலையை பத்தி சொல்லணும், யார் கொலை பண்ணா எதுக்கு கொலை பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனா ஏன் கொலை நடந்திருக்கும்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல அவங்களும் அந்த ஆளை அப்படி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. இவன் இந்த கண்ணு கொடுத்தவனை பத்தி தான் சொல்ல வரான்னு போலீஸ் கேட்டுட்டு இருக்க. அந்த ஆள் இருந்துட்டு லீயோட ஃபேமிலி தீல இறந்தாங்கல்ல, அதை யார் பண்ணான்னு எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன்றான். அந்த ஆள் கொஞ்சம் பயந்துட்டே தான் பேசுறான். அவனும் யாரோ 2 பேரை கை காட்டியிருப்பான் போல. லேடி இன்ஸ்பெக்டர் கூட இருந்த 2 போலீஸுமே அவங்களை துரத்தி புடிச்சிட்டாங்க. இப்ப அப்படி இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சு 2 பேர் விசாரிச்சுட்டு இருக்க. இதை லேடி ப்ராசிக்யூட்டர் கண்ணாடி வழியா உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த புடிச்சிட்டு வந்த 2 பயல்களுமே எனக்கு ஒன்றும் தெரியாது வைக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லேடி ப்ராசிக்யூட்டர் கிட்ட ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு, இந்த மூத்தவரோட இன்ஃபார்மர். அவர் வந்து இவனுங்களை தான் பிடிச்சிங்களா, இவங்க தான் அந்த வேலையை பார்த்ததா, யார் சொல்லி பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ப்ராசிக்யூட்டர் ஒண்ணுமே பேசல. இந்த ஆளும் அப்புறம் சரி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்புறம் இந்த லேடி ப்ராசிக்யூட்டரும் உள்ள இருந்த 2 போலீஸ்காரங்களையும் போதும் இதோட முடிஞ்சது நீங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பிளானிங் என்ன பண்றாங்கன்னு புரியல. அதே நேரத்துல இந்த விஷயத்த இந்த சீஃப் இருக்கார்ல, அவரு டானுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. டானும் இதை கேட்டுட்டு என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்ப இந்த செக்ரட்டரி வந்து நிறைய போட்டோஸை கொடுக்குறான். என்ன போட்டோன்னு பார்த்தா ஜட்ஜும் அரசியல்வாதின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை போட்டோ எடுத்திருக்காங்க. அப்புறம் லேடி ப்ராசிக்யூட்டரும் லேடி பாஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வந்து கொடுத்துருக்கான் அந்த செக்ரட்டரி. டானுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க.
பண்ணிட்டாங்கன்னு. அடுத்த நாள் காலையில ஜட்ஜ் வேலைக்கு கிளம்பலான்னு போயிட்டு இருக்க அப்ப இந்த செக்ரட்டரி வந்து பிக்கப் பண்றான். அவரை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. டான் கோவமா வேக வேகமா வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் ஜட்ஜ் முன்னாடி போட அவர் அப்படியே அரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் டானோட வீட்டுக்கு லேடி ப்ராசிக்யூட்டர் வந்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா டானோட ஒய்ஃப் தான் லீ ஃபேமிலி இறந்ததுக்கு காரணம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு போல. அதுக்காக அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அரெஸ்ட் வாரண்டே வாங்கிட்டாங்களாம். ஆனா டான் ஒய்ஃப் தான் பயங்கர திமிர. அப்படி திமிரா வந்து நின்று என்ன அரெஸ்ட் பண்ணிட முடியுமான்ற மாதிரி பார்க்க அதே நேரம் ஒருத்தர் டானுக்கு இந்த விஷயத்த போன் பண்ணி சொல்ல சும்மாவே டானுக்கு கோவம் புசுக்குன்னு வந்துடும். ஜட்ஜி வேற முன்னாடி உட்காந்துருக்காரு. அப்படியே ஜட்ஜை முறைச்சு நிக்கிறதோட எபிசோட் முடியுது. ஜட்ஜி தலை தப்புமா இல்ல அவரை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் அடுத்தவங்களை பலி கொடுக்க போறாரான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.